விண்வெளி ஆர்வலர்களான உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நம்மளோட மில்கி வே கேலக்ஸியோட சென்டரில் இருக்கிற பிளாக் ஹோலோட பேர் என்ன? அது பூமியிலிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது? இதற்கான விடையை தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டான விடை என்ன அப்படின்னு இந்த வீடியோட இறுதியில் நான் சொல்கிறேன். நம்ம சூரியனோட அதிகமான நிறை, அதாவது அதிகமான மாசு உள்ள நட்சத்திரங்கள் தங்களோட வாழ்நாளின் இறுதி கட்டத்தில் எரிபொருள் தீர்ந்து போகிறதுனால அதோட கோர் அப்படின்னு சொல்லப்படுற சென்டர் கொலாப்ஸ் ஆகிறது மூலமா சூப்பர்னோவா அப்படிங்கிற பெருவெடிப்புக்கு உள்ளாகுது. இன்னும் புரியும்படியாக சொல்லணும் அப்படின்னா, இந்த நட்சத்திரமானது பெருவெடிப்புக்கு அப்புறம் அதோட மாசானது முன்னாடி நட்சத்திரமாக இருக்கும்போது எவ்வளவு இருந்ததோ அதே மாஸ் அப்படியே, அதே நிறை அப்படியே இருக்கும், குறையாமல். ஆனால் அதோட வால்யூம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கொள்ளளவுங்கிறது இல்லாமே ஆயிரும், ஆல்மோஸ்ட் இல்லாமே ஆயிரும். ஸோ அது இல்லாமல் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த நிறை அப்படியே இருக்கிறதுனாலையும் வால்யூம் சுத்தமாகவே இல்லாமல் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு அந்த ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது மிக மிக அதிகமாகும் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கிறதாவே தெரியாது கண்ணுக்கு, ஆனால் அந்த மாஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஈர்ப்பு மட்டும் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்கிறோம். விண்வெளியில் உள்ள ஒவ்வொரு பொருளும் அதோட மாஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்பேஸ் டைமை வளைக்கும். இப்போ உதாரணத்துக்கு சூரியன் ஸ்பேஸ் டைமை எவ்வளோ வளைக்குதோ அதோட மிக பல மடங்கு அதிகமாக பிளாக் ஹோல் அப்படிங்கிறது ஸ்பேஸ் டைமை வளைக்கும். காரணம், அந்த பிளாக் ஹோலோட நிறை சூரியனோட நிறையோட மிக மிக அதிகம். இதனால தான் பிளாக் ஹோல் அப்படிங்கிற கருந்துளைக்கு அந்த ஈர்ப்பு விசையானது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஸ்பேஸ் டைம் வார்ப்பிங் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வலைத்தளானது மிக மிக அதிகமாக இருக்கிறதுனால இந்த கர்வேச்சர் பார்த்திங்கன்னா, ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர்னு சொல்லப்படுறது ஒரு இன்ஃபினிட்டி தூரத்துக்கு இருக்கும். அதனால் எந்த ஒரு பொருளும் உள்ளுக்குள்ளே போக மட்டும்தான் முடியுமே ஒழிய வெளியில் வர முடியாது. முக்கியமாக ஒளி கூட, உள்ளார போகிற ஒளி வெளியில் அதனால் வர முடியாது. மெசியர் 87 கேலக்ஸியோட சென்டரில் இருக்கிற M87 பிளாக் ஹோலோட தியரிட்டிக்கலான பிக்சர் அதை விஞ்ஞானிகள் உருவாக்குனாங்க. அந்த படத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையான M87 பிளாக் ஹோலோட ஒரிஜினல் புகைப்படத்தை முதல் முறையாக 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் EST கொலாபரேஷன் டெலஸ்கோப் எடுத்து அனுப்பிச்சிச்சு. அடுத்த 2 வருடங்களுக்குள்ளேயே 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் EST கொலாபரேஷன் டெலஸ்கோப் ஆனது M87 பிளாக் ஹோலோட இன்னும் கிளியரான ஒரு பிக்சரை எடுத்து அனுப்பிச்சிச்சு. இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். நம்மளோட மில்கி வே கேலக்ஸியோட சென்டரில் இருக்கிற பிளாக் ஹோலோட பேர் சாகிட்டேரியஸ் A ஸ்டார்.